இனி பாஜகவோட எப்பவுமே கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், ஜெயக்குமாரா இருக்கட்டும் உறுதியாக தெரிவித்து வந்த ஒரு கூற்று. அது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜகவோடு உறுதியாக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அந்த உறுதியான பேச்சு அப்படிங்கிறது சமீபத்திய அவங்களுடைய பேட்டிகளை பார்க்க முடியல. இப்ப பாஜக கூட்டணி இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு மழுப்பான பதில் தான் பார்க்க முடிந்தது. இப்ப சேலத்தில் பேசும்போது கூட திமுக மட்டும் தான் பிரதான எதிரி, கூட்டணி குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லலை. அதே சமயத்தில் திடீர் பயணம், எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி திடீர் பயணம், அமித்ஷாவுடனான சந்திப்பு. ஏன்னா கூட்டணி விலகலுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் சந்திப்பு இது. அப்போது மீண்டும் பாஜகவோட கூட்டணி அமைப்பதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கா? அதாவது எங்கள் புரட்சி தமிழர், எங்கள் பொதுச் செயலாளர், பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அதை சொன்னது அதையும் நீங்கள் சொல்லணும். அதாவது திமுகவை எதிர்க்கிற அனைவரோடு, அதாவது வாக்குகள் சிந்தாமல் அதை திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் நான் ஈடுபடுகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் எந்த கட்சியும் தீண்டத்தகாத கட்சின்றதில்லை. தேர்தல் நேரத்துக்கு கூட்டணி வைத்துக்கொள்வது அவர்கள் கொள்கையை எப்பவுமே அவர்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைத்துக்கொள்வார்கள், தேர்தலுக்கு பிறகு அவர்கள் இது பண்ணுவாங்க. இது வாடிக்கையாக நடந்து கொண்டு வருகிறது தான். இப்போது எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் டெல்லியில் எங்களுடைய அதிமுக அலுவலகத்தை காணொலி காட்சி மூலமா திறந்து வைத்தார். அதை இப்போது அலுவலகத்தை பார்வையிடத்துக்கு சென்றிருக்கிறார். அதே போல் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். ஏன் சந்திக்கிறாருன்னா, திமுக தொகுதி வரையறை சீர்திருத்தம் இப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே அவர் கோயம்புத்தூருக்கு வரும்பொழுது அமித்ஷா அதுக்கு விளக்கத்தை கொடுத்து விட்டார். இப்போதுக்கு அது சாத்தியம் இல்லை, இப்போது அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பிறகும் திமுக அதை வைத்து அரசியல் செய்கிறது. ஏன் அரசியல் செய்கிறது என்றால், திமுக என்ன பண்ணாங்க, பாஜக ரகசிய கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரு கூட? பாஜகவோட அதிமுக ரகசிய கூட்டணியில் தான் இருக்காங்க. தேர்தல் வரலையும் எந்த கட்சி இந்த கட்சி இறுதியாக இருப்பாங்கன்றது எப்போதுமே உறுதியாக சொல்ல முடியாதுங்க. இதுக்கு நிறைய இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே. சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திமுக மட்டுமே பிரதான எதிரி அப்படின்றாரு. ஆனா அதே பாஜக கூட்டணி முறியும் போது இனி பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது, உறுதியா சொல்றோம் அப்படின்னாரு. எல்லா கட்சியும் தான். இப்போ அந்த முடிவுல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ திமுகவினுடைய தலைவர் மறைந்த கருணாநிதி அவர்கள் கூட அந்த பரதேசி பண்டாரங்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்தார், கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லையா. அதாவது இப்போது கூட கூட்டணின்றது இறுதி பெரும்பான்மை இல்லை. 6 மாதம் பொறுத்து இருங்கள், தேர்தல் நெருங்குற நேரத்தில் தான் கூட்டணியை பற்றி ஒரு முழுமையான வடிவில். ஒரு குழப்பத்தில் இருக்காரா என்ன? முதல்ல கேட்கும்போது இல்ல கூட்டணி குறித்து இப்போ முதல்ல அவருடைய கருத்து என்னவா இருந்தது, ஒரு 6 மாதத்துக்கு பிறகு கூட்டணி பற்றி முழுமையாக தெரிய வர. இப்போ சேலத்துல பேசும்போது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அதிமுகக்குள்ளேயே சில முக்கிய தலைவர்கள் அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு விதமான குழப்பத்தில் இருக்காரா? கூட்டணி குறித்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம. குழப்பம் என்பது எங்ககிட்ட கிடையாது. தெளிந்த நீரோடை போல நாங்கள் இருக்கிறோம். அதாவது குழப்பங்கள்லான இது கிடையாது. நாங்கள் திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளோடு இணைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் இருக்கோம். அதை வீழ்த்துகிறதுக்கு பெரும்பான்மையான கட்சியாக, மிகப்பெரிய கட்சியாக அதிமுக தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதிமுக தலைமையில் ஒரு மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி அமைப்பதற்கான வியூகத்தை திரு எடப்பாடியார் அவர்கள் எடுத்திருக்கிறார். கூட்டணியை அமைக்காம தேர்தல் வெற்றி கண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அதிமுக இன்னைக்கு திமுக வீழ்த்துனா ஒரு கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க, பரிதாப நிலைக்கு. இல்ல பரிதாப நிலை நீங்க தொடர்ந்து அப்படிதானே? இல்ல பரிதாப நிலை. திமுக வீழ்த்துறதுக்காக நான் கூட்டணி வகுக்கிறோம் அப்படின்னா ஏன் தனித்து போட்டி இல்லாம? அப்படின்னா நீங்க எல்லா கட்சிக்கு அது கேள்வி ஏன் திமுக சொல்ல வேண்டியதானே? இப்ப கூட நாங்கள் தயார். அதுதான் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக வீழ்த்த முடியாத அளவுக்கு அதிமுக இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும், அனைத்து கட்சி குதிரை பந்தயம் ஓடினால் வெற்றி குதிரையாய் திமுக வீழ்த்த முடியாது அப்படிங்கிற நிலையில் தான் அதிமுக இருக்கா? அதே திமுக சொல்லுங்க, நாங்க தனிச்சு நிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர்கள் கூட்டணியோட 5 பேர் 6 பேரோட ஒரு கட்சியை வீழ்த்த நினைக்கிறது எப்படி? அது கிடையாது. அவர்கள் கூட்டணி வைக்கிறார்கள் போது நாங்களும் கூட்டணியை வைத்துக்கொள்வோம். எங்கள் கட்சியோட கூட்டணியை பேசுகிறார்கள் நிறைய பேர். கூட்டணி குறித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் நேரத்தில் அறிவிப்பார். நான் சொல்கிறேன் ஒரு இது, இப்போ அண்ணன் மதிமுகவை சேர்ந்தவர் அண்ணன் வந்திருக்கிற காரணத்தினால நான் வேறு எந்த கட்சியுமே
நான் வந்துட்டு சான்றாக சொல்லாமல் இதை மட்டும் நான் சொல்கிறேன். 96 மதிமுக தனிச்சு கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கும் போது இடதுசாரிகள் கட்சிகளோடு கூட்டணியை வைத்து அதனுடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து டி நகரில் முதல் தமிழ்நாட்டினுடைய தலைவராக தன்னுடைய சொத்து கணக்கை வெளியிட்டவர் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள். 2001 சட்டமன்ற தேர்தலில் இதே கோவை வஉசி மைதானத்தில் தன்னுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடாத தொகுதிகளில் மட்டுமே மதிமுகவே வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். 2006 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் திருச்சியில் மாநாடு நடத்துகிறது திமுக. வரவேற்பு பேனர் கட் அவுட் எல்லாம் வைகோ அவர்களுக்கு வைத்தார்கள். ஆனால் அவர் வந்து அதிமுகவினுடைய அன்றைய புரட்சி தலைவி இதே அம்மாவை சந்தித்து 35 சீட்டுகளை வாங்கி கொண்டு 2006 தேர்தலை சந்தித்தார்கள் மதிமுக. 2011 என்ன பண்ணுறாங்க, தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லிட்டு தேர்தலையே புறக்கணித்தார்கள். 2016 மக்கள் நல கூட்டணியோட தேர்தலை சந்தித்தார்கள். 2021 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் கிட்ட நெருக்க நேரத்தில் உறுதியாக எதையும் சொல்ல முடியாது. அதாவது வந்து அவர்களுடைய ஏன்னா தொகுதி உடன்பாடு இருக்குது, கேட்குற தொகுதியை தரணும், எவ்வளோ இருக்குது. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி எங்களுக்கு இரட்டை இலக்கை மதிமுகவுடைய அந்த அரசியல் வரலாறு இப்போ எதுக்கு நீங்க குறிப்பிட்டு பேசுறீங்க, என்ன சொல்ல வரீங்க? அதாவது என்ன சொல்றேன்னா எதுவுமே உறுதியா இருக்காது, கடைசி நேரத்துக்கு கூட தேர்தல் கூட்டணி மாறுபடும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி அந்த திமுக கூட்டணியில எங்களுக்கு இரட்டை இலக்கை நினைக்கிறேன் 2004 ஜெயலலிதா சொன்னாங்க இல்லையா, இனி பாஜக எப்போதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா 2004 இல்லையா? ஆமா, அவங்க கடைசிக்கு கூட்டணி வைக்கல. ஆமா, அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருந்தாங்க. ஆமா. அப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க நாங்க பாஜகவோட இனி எந்த காலம், அது மட்டும் இல்லாம தோராயமா கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லல, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லாம நாடாளுமன்ற தேர்தலையும் கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க. இப்ப கூட கூட்டணி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி சந்திப்பு என்ன காரணம்? இப்போ நாங்க அமித்ஷாவை சந்தித்து தொகுதி சீரமைப்பை பற்றி நாங்கள் மனு கொடுக்குறாரு. அதன் பிறகு வந்து இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இருமொழி போராட்டம் கூட நடத்தலையே சார். இல்ல சார், நாங்க இவங்கள மாதிரி வந்து திமுக வந்து ஜெயிச்சு கொண்டு வருவதற்கு, வெற்றி பெற்று வருவதற்கு 2019, 2021, 2024 தேர்தல் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம்? பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு இருக்கிறதா கூட்டணியில மற்ற கட்சிகள் மனு கொடுக்கதான் போயிருக்காரு அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பா மனு கொடுக்கறாரு அப்படின்னா மாநிலங்களவையில அதிமுக உறுப்பினர்கள் எது தொடர்பா எதுவும் பேச மாட்டாங்களே சார். நாங்க அதுக்கு உண்டான அவர் வந்து அறிக்கை கொடுத்துட்டார் சார். எங்களுடைய ராஜ்யசபால அதிமுக உறுப்பினர்கள் ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க சார்? தொகுதி எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சார். பார்லிமெண்ட்ல பேசுறாங்க, பார்லிமெண்ட்ல பேசுற பதிவு பண்ணலாமே, பாராளுமன்றத்துல வைகோ அவர்கள் கர்ஜித்த மாதிரி வேற யாருமே இல்லையே. எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத இந்திய எந்த வழியில வந்தாலும் நாங்கள் வெட்டி சாய்ப்போம் சொல்லிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் பேசுறாரு. அதே திமுகவை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, டி ஷர்ட்டை போட்டுட்டு சீன் போட்டுன்னு இருக்காங்க சார். எதிர்க்க வேண்டிய பிரதான கட்சியான ஆளுங்கட்சியான திமுக அங்க நாடகம் ஆடுது சார். டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தை முடக்க வேணாமா? பாராளுமன்றத்தை முடக்க வேணாமா? நீங்க தானே ஆளுங்கட்சி, அங்க எதிர்ப்பு தெரிவிக்க வேணாமா? இப்ப மதிமுக பொதுச் செயலாளர் அங்க கொதிச்சு அதிமுக உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க மாநிலங்களவையில சார்? எங்களுக்கு ஒரு வார்த்தை 40 சீட் அவர்களுக்கு தான் சார் கொடுத்திருக்காங்க. ராஜ்யசபால தம்பிதுரை அண்ணன் பேசியிருக்கிறார். தம்பிதுரை அண்ணன் ராஜ்யசபால இருக்காங்க, அவங்க குறைந்தபட்சம் பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல, எங்கள் தம்பிதுரை அண்ணன் இந்த ராஜ்யசபால அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார், பேசியிருக்கிறார். இதெல்லாம் நீங்க பாருங்க. நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குடைய நலனுக்கு எங்கெல்லாம் கேடு விளைவதோ அப்போதெல்லாம் அதிமுக எதிர்த்து இருக்கு. இப்ப திமுக ஏன் நாடகம் ஆடுதுன்னா, இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி இந்த திமுக கட்சி, இந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக, அரசியல் செய்வதற்காக, வாக்குக்காக திமுக இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாழ்க்கைக்காக அதிமுக இருக்கிறது. நாங்கள் உண்மையான மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி அதிமுக சார்.
சரி, இந்த பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பாக திமுக வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு பேசுறாங்க. இப்ப அவங்க சொன்ன வந்த குற்றச்சாட்டு எடுத்து உண்மைங்கிற மாதிரி தானே இருக்கு. சொன்ன வந்த கருத்து என்ன சார் கருத்து? பாஜகவோட ரகசிய கூட்டணி இருக்கு, அதிமுகவுக்கு கூட்டணி நிச்சயமா அமைப்பாங்கன்னு சொன்னாங்க திமுக. இப்ப அதை நோக்கி தானே போய்கிட்டு இருக்கு சார். போய் சந்திச்சாவே கூட்டணின்றது எப்படி சார்? இன்னும் தேர்தல் இன்னும் 13 மாசம் இருக்கு. சரி, நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் எந்த கட்சி தீண்டத்தில் இந்த கட்சி கூட தான் கூட்டணி வைக்கணும், இந்த கட்சி கூட தான் யாரும் சொன்னது அதிமுக தான் சார். சொன்னது எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு. எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் யாருமே இங்க தீண்டத்தகாத கட்சியோ கூட்டணி வைக்க கூட சொல்ற கட்சியோ கிடையாது சார். சொன்னது யாரு சார்? எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறாரோ அதே ஆயுதத்தை நாங்களும் எடுக்கணும் சார். அவர்கள் மட்டும் கூட்டணியோட 10 பேர் சேர்ந்து வந்து அதிமுக வீழ்த்தலாம் என்று நீங்கள் நினைப்பது தவறு தானே. அவர்கள் பலமாக வருவார்கள். அப்ப நாங்க இது எங்களுக்கு நாங்களும் வந்து கூட்டணி வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எந்த கட்சி கூட்டணி இல்லாம இருந்தது? பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியோட 2011 பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற தேர்தலில் நின்ற இடத்துல எல்லாம் போட்டியிடாம மதிமுக போட்டியிடலையா? இப்படி எந்த கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டது இல்லையா? அப்படி இருக்கும்போது அதிமுக மட்டும் குற்றம் சாட்டுவது எதற்காக? அதாவது அண்ணன் காரை செல்வராஜ் அண்ணன் சொல்லும் போது கோத்ரா ரயில் எரிப்பை பற்றி தகவலை சொன்னார். அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்கிறது. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக யார் பேசுறது அப்படின்னும் போது அன்னைக்கு வந்து மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை தான் வாஜ்பாய் அவர்கள் பேச வைக்கிறாரு. அப்போ அவர் பேசுகிறாரு, 1983 அக்டோபர் 31 இந்திரா காந்தி அம்மையார் கொல்லப்பட்ட பிறகு, அவர்கள் இறந்ததுக்கு பிறகு சீக்கியர்கள் மீது ஒரு கலவரம், மிக பெரிய கலவரம் டெல்லியில் இந்தியாவில் நடக்கிறது. அதை எல்லாரும் கண்டித்து பேசுகின்ற போது திரு ராஜீவ்காந்தி அவர்கள் ஏந்து பதில் சொன்னாராம். பெரிய பாறை விருண்டு விழுகின்ற போது அதன் அடியில் இருக்கிற சின்ன சின்ன மரங்கள் சேதாரம் ஆவது இயற்கை என்று பேசினார்னு சொல்லிட்டு ஒரு கையில் இந்து பேப்பரை வச்சுக்கின்னு பாராளுமன்றத்தில் கோத்ரா ரயில் நிலையத்திற்கு ஆதரவாக பேசியது இந்த இவர் பேசுகிற பொதுச் செயலாளர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கு அன்னைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் அன்று இரவு திரு வைகோ அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததும் இது வரலாறு. இதை அவர் மறைக்க கூடாது. அதாவது அவர்கள் கூட்டணி வைக்கும் போதெல்லாம் நல்ல கட்சி. இதே வந்து இப்ப நான் கேட்கிறேன், நீங்க தான் நெறியாளர் கேள்வி கேட்டீங்க, கூட்டணி தொடர்பாக என்ன பிரச்சனை? நான் கேட்கிற நெறியாளர் அவர்களே, திமுக மட்டும் ஒரு கேர்தலியா வந்து தேர்தலை சந்திக்கலாம், அதிமுக தேர்தலை சந்திச்சா தேர்தலில் கூட்டணி வைக்கிறது வியூகம் வகுத்தாவே இல்லாம நிக்கறாங்களா அப்படிங்கறது தான் கேள்வியா இருக்கு. அதிமுக ஒரு வழி இல்லையா அப்படிங்கறது கேள்வி இல்லங்க. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல எதிரியை வெல்வதற்கு பல வியூகங்களை வந்து பார்த்து தனித்தனி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்ட பிறகு சிறுபான்மை கட்சிகள்லாம் இனி அதிமுக பக்கம் வருவாங்க, திமுக கூட்டணி உடையும் அப்படிங்கிற ஒரு கனவு கட்டிட்டு இருந்தாங்க. அதிமுக தரப்புல சொல்லப்பட்டது, அதிமுக தரப்புல சொல்லப்பட்டது. அரசியல் ஆனா அது நிறைவேறல அப்படின்னும் போது, அது நிறைவேறல அப்படிங்கும்போது அது நிறைவேறல அப்படின்னும் போது இப்ப வேற வழி இல்ல. திருவான்மை கட்சி யாரும் கூட வரல, இப்ப கூட்டணி நம்ம யாருக்கு வரல அப்படினால பாஜக பக்கம் போயிடலாம் அப்படி முடிவு பண்றாங்க. திமுக வேற வழி இல்ல, பாஜக பக்கம் போயிடலாம் முடிவு பண்றாங்க. இப்படின்றதுல குழப்பமா இருக்கிறதெல்லாம் நெறியாளர் கேள்வியே கேட்காதீங்க. இப்ப கூட திமுகவினுடைய கூட்டணி உறுதியா தொடரணும் என்பதுக்கு யாராவது உத்தரவாதம் தர முடியுமா? அது விடுதலை சிறுத்தை கட்சி நாங்க கட்சி பெருசா வந்துருச்சு, 2 இலக்கத்துல 10 சீட்டு கேக்குது. அப்ப மதிமுக 10 சீட்டு கேட்காதா? அப்ப இது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, அவங்க 10 சீட்டு கேட்க மாட்டார்களா? இன்னும் தொகுதி உடன்பாடு இதெல்லாம் இருக்குங்க, எண்ணிக்கை உடன்பாடு இவ்வளவும் இருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும். கிட்ட நேரத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு நெருங்கும் போது தான் திமுகவும் அதிமுகவுக்கும் 2 தலைமைக்குள்ளான கூட்டணி தான் தேர்தலில் சந்திக்க போகிறது. அதிமுக வெல்ல போகிறது. பொறுத்து இருந்து பாருங்க. அண்ணன் சொல்றாரு, எடப்பாடியார் வந்துட்டு வலிமை மிக்க தலைவருங்க, ஒரு ஆண்மை மிக்க தலைவர். எது வந்தாலும் இவர் சொல்றாரு, இடி ரைடுனா இன்கம் டாக்ஸ், எந்த ரைடு வந்தாலும் எடுத்த முடிவுல துணிச்சலா இருக்கக்கூடியவர் எடப்பாடி. 5 முதலமைச்சர், 5 மாநில முதலமைச்சர், 24 கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரை வந்து சந்தித்தும் போது கூட பேசும் பொருளா மைய பொருளா அது அமையல. ஆனா எங்கள் எடப்பாடியார் இன்று டெல்லிக்கு செல்கிறார், அமித்ஷாவை சந்திக்கிறார் என்ற போது எல்லா ஊடகத்திலும் பேசும் பொருளா இருக்குதுன்னா ஒரு கெத்தான தலைவர் யார்? அது எடப்பாடியார். அதிமுக போகுதேன்னு எல்லாரும் பேசுறாங்க. இவர்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கிடையாதுங்க.
அதாவது எங்கள் எடப்பாடியார் சொன்னார், கதிர் நல்லா வளரும் போது சில களைகள் எடுக்கப்பட்டு தான் ஆகணும். களைகள் பிடுங்கப்பட்ட களைகள் இன்னைக்கு கதறுது, வேற வழி இல்லாமல் இது அதாவது அதிமுகவை எப்படியாவது இது பண்ணிடலாமான்னு நினைக்கிறார்கள். அவர்கள் மனக்கணக்கு எப்போதும் செல்லுபடியாகாது. பொறுத்திருந்து பாருங்கள். 2026 அதிமுக அமைக்கின்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைகின்ற போது இன்று விமர்சனம் செய்வர்களுக்கெல்லாம் அது தக்க பதிலடையாக இருக்கும்.